சினிமா இசை வந்து அந்தந்த ஒரு காலகட்டங்கள் இருக்கு இல்லையா? எம்.கே. தியாகராஜ பாகவதர், அந்த பி.யு. சின்னப்பா அந்த காலகட்டம் வெறும் சினிமாக்கள்ல பாடல்களா இருக்கும். எல்லா பாடல்களுமே கர்நாடக இசை சார்ந்து தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கிற சமயத்துல தான் இளையராஜா வந்து என்ன வேணும் உங்களுக்கு? கர்நாடக சங்கீதமா, நாட்டுப்புற பாடல்களா, அல்லது வெஸ்டர்ன் டைப்பா, எதுனாலும் கொடுக்குறேன். அவருடைய ராஜபாட்டை தொடங்கி விட்டது. ரஜினி கமலுடைய காலகட்டம் தொடங்கும் போது இளையராஜா உள்ள நுழைகிறாரு. பிரியால எல்லா பாட்டுமே உங்களுக்கு தெரியும். ஹே பாடல் உண்டு, அதில் இந்த டார்லிங் டார்லிங் எல்லாமே சூப்பர் விட. அதே சமயத்தில் தான் நினைத்தாலே இனிக்கும் வருது. அது எந்த வகையில் குறைஞ்சது? ஒரு இளமையை துள்றப்பட்டன. ரஹ்மானோட வருகை நிகழ்ந்து அது எப்படி இளையராஜாவோட ஒரு பயணத்தில் ஒரு உடைப்பை ஏற்படுத்துது? ரகுமானும் நிறைய சிறந்த பாடல்களை போட்டிருக்காரு. இளையராஜா இவ்வளவு வருஷம் அவரால் சஸ்டெயினா இருக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். அதுதான் இளையராஜா. தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பல்வேறு தருணங்களில் தி ஹிந்துவின் மூத்த பத்திரிகையாளர்களுடன் உரையாடி வருகிறோம். தற்போது நம்மோடு தி ஹிந்துவின் மூத்த டெபுட்டி எடிட்டர் திரு கோலப்பன் இருக்கிறார். அவரோடு இளையராஜா குறித்து உரையாடவிருக்கிறோம். அவருடைய முதல் படமான அன்னக்கிளி வெளியாகி 50 ஆண்டுகள் கடந்திருக்கும் நிலையில் இளையராஜா, அவருடைய தாக்கம் போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து நம்மோடு உரையாடவிருக்கிறார் கோலப்பன் வணக்கம். இப்போது இளையராஜா அன்னக்கிளி படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகுக்குள்ளே நுழைகிற தருணத்தில் தமிழ் திரையுலகில் பாடல்கள் அல்லது அந்த திரை இசை அப்படிங்கிற சூழல் எப்படி இருந்தது? சினிமா இசை வந்து அந்தந்த ஒரு காலகட்டங்கள் இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் எடுத்திங்கன்னா எம்.கே. தியாகராஜ பாகவதர், அந்த பி.யு. சின்னப்பா அந்த காலகட்டம் வெறும் சினிமாக்களில் பாடல்களாக இருக்கும். எல்லா பாடல்களுமே கர்நாடக இசை சார்ந்து தான் இருக்குது. அதன் பிறகு ஜி. ராமநாத ஐயர் போன்றவர்கள். ஜி. ராமநாத ஐயரே அவருக்கு தான் நிறைய போட்டிருக்காரு. யார்? நம்ம தியாகராஜ பாகவதற்கு எல்லாம் நிறைய ஜி. ராமநாத அவர் தொடர்றாரு பின்னாடி வந்து. ஆனால் நிறைய பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு அது கர்நாடக சங்கீத அடிப்படையில் இருக்குது. அப்புறம் கே.வி. மகாதேவன் வராது. அவருக்கு பெரிய காலத்தில் நீங்கள் வந்து ஏ.பி. நாகராஜன் போன்றவர்கள் பெரிய காவிய படங்கள் எடுப்பதற்கு அதற்கான படம். இப்போ நீங்கள் ஒரு பாட்டும் நானே பாவம் நானே பாட்டை கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இந்த சரஸ்வதி சபதம் இந்த மாதிரியான படங்கள்லாம் பாருங்கன்னா ஒரு புராண படங்களுக்கான ஒரு காட்சிகள். ஏன்னா அவங்களாம் ஒரு தியேட்டர்லேருந்து வராங்க அந்த சினிமா. அதுவும் இன்னும் மறுபடியும் ஒரு கர்நாடக அதுக்காக அவர் வந்து இழந்த பழம் பாட்டும் போட்டவரும் நீங்கள் கே.வி. மகாதேவன் தான் எடுக்கணும். அந்த ஒரு பக்கம் வந்து பாட்டும் நானே பாவம் நானே அப்படியே ஒரு கர்நாடக சங்கீதத்தில் இருக்கிற பாட்டு இழந்த பழம் போட்டவரும் அவர் தான். எம்ஜிஆருக்கு பிரமாதமான பாட்டெல்லாம் கே.வி. மகாதேவன் போட்டிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் இருக்குது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜி. ராமநாதன், கே.வி. மகாதேவன் முடிஞ்சு எம்.எஸ். விஸ்வநாதன் வந்து சிவாஜி, எம்ஜிஆர் என்ற பெரும் ஆளுமைகளுக்கு. அதன் பிறகு ஜெமினி கணேசன், அதை ஒட்டி இருக்கிற முத்துராமன், நம்மளுக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் ஆக்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. எஸ்.எஸ். ராஜேந்திரன், இவங்களுக்கு எல்லாமே பிரமாதமான பாட்டுகள் இருந்திருக்கு. நம்மளுக்கு நிறைய பாட்டுகள் இவர்கள் இது போக வி. குமார், விஜயபாஸ்கர், நிறைய பாடல்கள் நமக்கு வந்து பிரமாதமான. நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் சிவாஜி கணேசனோட உத்தமபுத்திரன் படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து யாரடி நீ மோகின்னு ஒரு பாட்டில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையனாக இருக்கிறதுல நம்ம அது இதுனா எம்எஸ்பி தான் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வி. குமார்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அப்புறம் சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், அந்த பாட்டெல்லாம் வந்து நானும் ரொம்ப நாள் அது எம்எஸ்பி பாட்டு தான். அதாவது பார்த்தா அது விஜயபாஸ்கர் பாட்டு. இந்த மாதிரியான நம்ம நினச்ச நிறைய பிரமாதமான பாடல்கள் இந்த வி. குமார் இசை. பட் என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த எல்லா பாடல்களுமே ஒரு எம்எஸ்வி டைப்பில் இருக்கிறதுனால நம்மளால் அதை பிரித்து பார்க்க முடியல. ஒரு பீரியட்ல அன்னக்கிளிக்கு பிறகு என்ன தெரியுதுன்னா நீங்க ஓரளவுக்கு பிரிச்சு பாத்திர முடிஞ்சது. இது வந்து ஏதுன்னா அந்த ஒரு பல்லவி, அனுபல்லவி, சரணம், இந்த மூணுக்கு இடையில ஒரு பெரிய ராஜாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறது வந்து இன்டர்லூட் அப்படின்னு இன்டர்லூடு, ப்ரெல்யூடு, இன்டர்லூடு. இதுக்கு இடையில ஒரு பெரிய ராஜாங்கம் நடத்தி வரத உங்களுக்கு விதவிதமான நீங்க ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேனி எங்கும் கோடி இன்பம் மேனி எங்கும் காண்பதமான ஒரு பாட்டு இருக்கு. இதுக்கு ஒரு ப்ரெல்யூடு ஒருவில் இருக்கும், இன்டர்லியூடு வந்து ஃப்ளூட்டில் வரும், அடுத்தது மூணாவது இதில் வரைச்ச பாத்தில் வந்து வீணையில் வரும். பயங்கரமாக நினச்சி பார்க்க முடியாத ஒரு உணர்வுகளை. அது ஒரு வெறும் பாடல் வரிகள், மியூசிக் மட்டும் இல்லை, அது ஒட்டுமொத்த மியூசிக்கு நீங்கள் வந்து என்னவென்று விளக்க முடியாத ஒரு உணர்வுகள்னு சொல்லுவாங்கல்ல. இது எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் இதே மாதிரியான எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர்கள் அவங்களுடைய வைப்ராக சொல்லியிருக்கேன். அது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த பாம் டு தேர் பெயின் ஆர் எல்லாத்துக்குமே இதுதான் எங்களுக்கு மருந்துன்னு சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சென்னையில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு சினிமா பாடல்களை பாடுறதுக்கு அவங்க ஈஸியாக வந்து ஒரு கிதாரு, ஒரு வயலினு, ஒரு ட்ரம்மு, ஒரு தபேலா, ஒரு ஆர்கன் இதை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை நடத்துகிறோம். இளையராஜா வந்த பிறகு தான் அவங்களுக்கு
வயலின் வந்து ஒரு 10 வயலின் வேணும், ஒரு இத்தனை கிட்டார் வேணும், ஒரு செல்லோ இருக்கணும். அப்புறம் வந்து திடீர்னு இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரம்பெட்டு இருக்கும். ஒரு செனாய்க்கு ஒண்ணு தனியா இருக்கு. செனாயெல்லாம் யூஸ் பண்ணி எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இசை கோர்வைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒவ்வொரு சின்ன விஷயமே ஏதோ ஒரு சிம்பனி மாரி உருவாக்கிட்டு போயிட்டாரு. இல்ல நான் எதற்காக கேட்டேன்னா, எம்எஸ்வி நீங்க சொன்ன மாரி இருந்தாலும் கூட, அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல இந்தி பாடல்களோட ஆதிக்கம் இருந்தது. இளையராஜா வந்த பிறகு அது குறைந்தது அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்ல அதுதான் கேட்டிருக்கோம். அது அது ஒரு வகையில உண்மைதான். இப்போ நெறைய பாடல்களுமே அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆட்களே புரொடியூசரே, டைரக்டர் என்ன கேட்பாங்க, ஹிந்தி படத்துல இப்ப ஆராதனா படம் எடுத்துக்கின்னு வச்சுக்கங்களேன், நெறைய பாட்டு இருக்கு. அதுதான் பின்னாடி வந்து சிவாமியின் செல்வன் தான் ஒரு படம் வந்தாங்க. அதுல வந்து அந்த சிவாஜி கணேசனும், ஏவிஎம் ராஜனும் அந்த ட்ரெயின்ல வரச்சலே அவங்க ஓடிக்கிட்டு உள்ளம் ரெண்டும் ஒன்றே உண்டு. அதே அங்க இருக்கிற பாட்டு தான். எங்க ஹிந்தியில அதே பாட்டு தான். அதுவும் அப்புறம் ஹிந்தியில இருக்கிற எல்லா பாட்டையும் ஆனா எம்எஸ்வி என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் சாங் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாம பிரமாதமா தான் பண்ணியிருப்பாரு. அது வந்து அதுல பெரிய ஆனா நம்ம ஆட்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன இருந்துங்கிறது அதுக்காக எம்எஸ்வியை நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனா நம்மளுடைய ஆட்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா, ஹிந்தி படத்துல இந்த ஒரு இப்படி ஒரு சாங் வருது. இது மாதிரி ஒண்ணு நமக்கு வேணும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கிற சமயத்துல தான் இளையராஜா வந்து என்ன வேணும் உங்களுக்கு? கர்நாடக சங்கீதமா? நாட்டுப்புற பாடல்களா? அல்லது வெஸ்டர்ன் டைப்பா? எதுனாலும் குடுக்குறேன். அது எல்லாமும் சேர்ந்து ஒரு இசைக்கோவையா குடுக்குறேன்னு நமக்கு கொண்டு வந்தது இளையராஜா. அன்னக்கிளி படத்துல இருக்க பாடல்கள் பெரிய புகழ் பெற்ற உடனே அது எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஆனா, அந்த தருணத்திலேயே இளையராஜாக்கு ஒரு பிரேக் கிடைச்சிட்டதா சொல்லலாமா? ஆமா உண்மை. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கு வரிசையா பாடல்கள் டக்கு டக்கு டக்குன்னு வருது. ஏன்னா அன்னக்கிளியே அவருடைய டேலண்ட்ட டவுட் பண்ணாங்க. நான் பஞ்சவர்ணாஸ்லாம் அதில ரொம்ப உறுதியா இருந்துட்டாரு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். இல்ல அவர தான் நான் போட போறேன்னு நெறைய பேரு, இல்ல வேண்டாம் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அவரு நின்னுட்டாரு. நீங்க டக்குன்னு நான் ஒரு பாலூட்டி வளர்த்த கிளின்னு ஒரு படம்லாம் 2வது படமா தான் நெனைக்கிறேன். அதில பார்த்தீங்கன்னா, அதில பாட்டுலாம் நல்லா இருக்குங்க. நீங்க வந்து இந்த கொல கொலையா முந்திரிக்கா, நரிய நரிய சுத்திவான்னு நம்ம சின்ன பிள்ளை அந்த அந்த பாட்ட ஒரு பிரமாதமா ஒரு மெலோடியஸா போட்டிருப்பாரு. ஸ்ரீபிரியா, மேஜர் சுந்தரராஜன், அப்புறம் ஒய்ஜி மகேந்திரன் இவங்கள அந்த அந்த டியூன் நீங்க உள்ள போய் கேட்டு பாருங்க. ரொம்ப அப்படியே துள்ளலாவும் இருக்கும். ஆனா, அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சோகமும் வச்சிருப்பாரு. ஏன்னா, அந்த படத்துல அதே பாட்டு பின்னாடி ஒரு சோக பாடலா உருவாக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச அளவுல அவர் தெரிஞ்சு செய்றாரா, தெரியாம செய்றாரான்னு தெரியல. ஒட்டுமொத்த கதைய அவர் உள்வாங்குறார் இல்லையா? கதையினுடைய முடிவ அது ஒரு சோகம் இருக்கிறத வட்டத்துக்குள் சதுரம்னு ஒரு படம் வந்திருக்கு. அதில நீங்க பார்த்தீங்கன்னா, அது கடைசியில அது முடிவு வந்து ஒரு சோகமானது. ஆனா அந்த 2 தோழிகளுமே வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணி, இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல்னு ஒரு பாட்ட போடுவாங்க. முதல்ல அழகா வரும். கடைசி ஸ்டான்ஸாக்கு இடையில அந்த அத தொடங்குறதுக்கு மேல ஒரு வயலின் அதெல்லாம் போட்டு ஒரு மாரி ஒரு வலி வர்ற ஒரு நம்ம நெனைப்போம், இவ்வளவு சந்தோஷமான பாட்டுல, இவரு ஏன் இந்த இந்த இசை கோர்வைய இவ்வளவு ஒரு வலி ஏற்படுத்துற ஒரு சோகத்த உள்ள கொண்டு வர்றாருன்னு பார்த்தா, அந்த நீங்க கடைசியில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய ட்ராஜடியா அந்த கதை முடியும். ஸோ இந்த மனுஷன் அந்த ஒட்டுமொத்த கதை வாங்கி அத உள்ள கொண்டு போறாருன்னு தான் என்னுடைய நினைப்பு. நீங்க வந்து இன்னொரு விஷயம் நான் என்ன தமிழ்நாட்டுல வந்து நம்ம மிகப்பெரிய கொண்டாடிய படங்கள்னு நம்மளால பெருசா நெறைய சொல்ல முடியாது. கிராம வாழ்க்கைய எடுத்தா அது முழுமையான கிராம வாழ்க்கையா இல்ல, நகர வாழ்க்கைய எடுத்தா நகர வாழ்க்கையா இல்ல. எல்லாத்திலும் சினிமாத்தனங்கள் செய்யப்பட்டன. அதுக்காக அது முழுமையா ஆனால் அதை எல்லாத்தையும் தாங்கி நிறுத்தியது ஒரு பீரியட்ல தமிழகத்துல வந்து திரைப்பட பாடல்கள் தான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பா இளையராஜா பாடல்கள் தான். 50கள்ல 60கள்ல இப்ப நீங்க சொன்ன மாரி எம்.எஸ். விஸ்வநாதன் சிவாஜி கணேசனுக்கும், எம்ஜிஆருக்கும் பெரிய அளவுல இசையமைத்தார். அவர்களுடைய படங்கள் வந்து பெரும்பாலும் எம்எஸ்வியால அறியப்பட்டது. அந்த காலகட்டம் முடிந்து ரஜினி கமலுடைய காலகட்டம் தொடங்கும்போது இளையராஜா வந்து உள்ள நுழையிறாரு. ஸோ ஒரு தலைமுறையோட மாற்றத்த வந்து எம்எஸ்வி உள்வாங்க முடியாமல் இவர் உள்வாங்கி இவர் இல்லையா வந்தார் அப்படி அப்படின்னு நீங்க சொல்ல சொல்லலாமா? முடியாது. அவரு பண்ணிட்டு தான் வயசுலயும் அவங்க பெரியவங்க இல்லையா? எம்எஸ்வி. நீங்க வந்து பிரியா வருதுங்க. பிரியா வந்த அதே வருஷம் பிரியால எல்லா பாட்டுமே உங்களுக்கு தெரியும். ஹே ம். பாடல் உண்டு. அதுல இந்த டார்லிங் டார்லிங் எல்லாமே சூப்பர் பாட்டு. அதே சமயத்துல தான் நினைத்தாலே இனிக்கும் வருது. அது எந்த வகையில குறைஞ்சது? ஒரு இளமையை துள்ளப்படல. ஏன்னா வயசும் இருக்கு இல்லையா? காலங்கள் மாறுது. அதுக்கான ஒரு இது. பட் பட் இளையராஜா ஆனா அவருடைய ராஜபாட்டை தொடங்கி விட்டது. இப்போ இளையராஜா பயன்படுத்திய பாடகர்கள், அதற்கு முன்பு பிரபலமாக இருந்தவர்களை விட்டுட்டு கொஞ்சம் இளையவர்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். அதற்கு என்ன காரணம்? இல்ல தொடக்கத்துல அவரு வந்து நீங்க வந்து போட்டிருக்காரு. நீங்க வந்து டிஎம்எஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. நீங்க அன்னக்கிளியிலே டிஎம்எஸ் பாடியிருக்கிறாரு. பி. சுசீலா பாடியிருக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி வந்த தீபம் படத்துல இருக்கிற அந்தப்புறத்தில் ஒரு மகாராணிலாம் அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள். ஏதோ ஒரு காலகட்டத்துல அவரு வேண்டான்னு ஆனா ஒரு பீரியடுக்கு பிறகு அது ஒரு ஒரு இளமையான ஒரு வாய்ஸ்ன்னு ஒண்ணு வேணும் இல்லையா? அந்த வாய்ஸுக்காக
எஸ்பிபி, மனோ. மனோலாம் பின்னாடி கூட, அதுக்கு முன்னாடி இவர் மலேசியா வாசுதேவன், ஜேசுதாஸ், இவங்க எல்லாரும். பட் எனக்கு இதில் சில அது நான் எவ்வளோ தூரம் உண்மையில, ஆனால் எஸ்பிபியை தவிர மற்றவர்களுக்கு வந்து சில சமயம் எல்லாருக்கும் வயசும் கொஞ்சம் வயது முதிர்ந்து விட்டதுங்கிறதான் நானும் நினைப்பேன். இளையராஜா சில பெண் குரல்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தினார். ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள் அவர்களால் பாடப்படும். உதாரணமாக ஜென்சி, சித்ரா பிற்காலத்தில் எப்படி இந்த பெண் குரல்களை அடையாளம் கண்டார்? அவர்களுக்கு சரியான பாடல்களை வந்து அவர் கொடுக்குறாரு. அது தொடக்கத்தில் அதான் எனக்கு ஜென்சிலாம் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். நீங்கள் வந்து தமிழகத்தினுடைய எங்கே போனாலும் மூலை முடுக்கில் ஒழிச்ச பாடல்கள் ஜென்சியோ தான். இந்த 1000 மலர்களே மலருங்கள், அமுதகீதம் பாடங்கள், அப்புறம் வந்து அந்த இது ஒரு செந்தாளம் போய் கொண்டு சிங்காரம் பண்ணி கொண்டு செந்தூர பொட்டும் வச்சு சேலாடும் கடையில் நடந்தேன், தெய்வீக ராகம் திகட்டாதவள், அந்த பாட்டு. அப்புறம் அந்த அம்மா ஒரு காலத்தில் ஜென்சி தாங்க தமிழ்நாட்டில். தீர்த்த கரைதனிலே செண்பக புஷ்பங்களே, அதில் அந்த ஃபீமேல் வாய்ஸுக்கு அவங்க தான் பாடியிருப்பாங்க. மயிலே மயிலே உன் தோகை, அதனால் மயிலே மயிலேன்னு கூட எனக்கு கேட்கும். மயிலே மயிலேனா மயிலே மயிலேன்னு கூட கேட்கும். அதெல்லாம் ஒரு இது கிடையாது. பட் அந்த வாய்ஸில் ஒரு சாம், ஒரு இன்னசென்ஸு, ஒரு ஏக்கம். நீங்கள் வந்து இன்னும் நான் அந்த பாடலில் கேட்டு வளர்ற ஒரு நம்மளுக்கு ஒரு பக்குவம்னு வரலாம். அப்போ ஒரு சினிமா பாட்டை கேட்டு வளர்ந்தேன். இன்னும் என்ன மாதிரி ஒரு ஆட்களுக்கெல்லாம் அந்த ஒரு ஏக்கமான அந்த எல்லாரும் ஒரு காலத்தில் கவலை இல்லாதனன்னு வாழ்ந்திருக்கோம். ஒரு அழகாக பாட்டை கேட்டுட்டு பொறுப்புகள்லாம் எல்லாம் ஒரு சில எனக்கெல்லாம் என்னென்னா அது ஒரு லாங்கிங், ஒரு பெயின்ஃபுல் நாஸ்டாலஜியாக கொடுக்குது அந்த இளையராஜாவுடைய மியூசிக்கும் ஜென்சியோட பாடல்களும். இப்போது எம்எஸ் விஸ்வநாதனோட காலகட்டத்தில் குமார் போன்றவர்களுடைய பாடல்கள், சில பாடல்கள் ரொம்ப நன்றாக இருந்தாலும் அது எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சதாக தான் பலரும் நினச்சதா சொன்னீங்க. அதே போல் இளையராஜாவோட காலகட்டத்திலையும் பல இசையமைப்பாளர்களுடைய சிறந்த பாடல்கள் அது இளையராஜா பாணி. ஏன்னா அது அந்த மாதிரி தான் போட சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுக்கும் அவருக்கும் சில பிரச்சனை வரச்சில நீங்கள் வந்து அந்த ஒரு படம் வருமாங்க, சத்யராஜ்லாம் நடிச்சிருப்பாரு, அந்த வேதம்பதி. இது வேதம்பதியில் நீங்கள் அந்த பாட்டை ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். அது ஏதோ எல்லாமே இளையராஜா மெட்டில் இருந்தது. புத்தம்புது ஓலை வரும் அந்த பாட்டில் கண்ணுக்குள் நீர் இல்லவா, நூறு இல்லவா, இது ஒரு கனவா இல்லை. இப்போ அது வந்து அவர் தேவேந்திரன்னு உங்கள்கிட்ட சொல்லலைன்னா நீங்களும் நானும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், இளையராஜா. ஏன்னா சமகாலத்தினுடைய பெரிய மனிதர்கள் எல்லாரும் அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு இந்த மாதிரி தலையை சீவிட்டு போகிறோம் யாரும் நினைக்கிறேன். சிவாஜி மாதிரி தலை சீவிட்டு போகிறோம், எம்ஜிஆர் மாதிரி தலையை சீவிட்டு போகிறோம், அல்லது ரஜினி ரஜினியை மாதிரி முடிய விட்டுருக்கேன், கமலா மாதிரி ஹேர் பண்ணுறேன். ஒரு பெரிய ஆளுமையினுடைய பாதிப்பு வந்து எல்லா துறைகள்லையும் இருக்கும். நான் வந்து ஹெமிங்வே மாதிரி எழுத போகிறேன், நான் பண்ணுறானோ இல்லையா சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி அந்த இசை இளையராஜானுடைய தாக்கத்தை நீங்கள் தவிர்க்க முடியாமல் ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இளையராஜா தன்னுடைய பல பாடல்களில் பல புதுமைகளை கையாண்டிருக்காரு. ஒவ்வொரு தருணங்களில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 முறையாவது ஒரு 10 பாடலாவது ஒரு புதுமையான அனுபவத்தை ரசிகர்களுக்கு தந்துக்கிட்டே இருந்தது அவருடைய காலகட்டத்தில். இதை அந்த காலகட்டத்தில் இருந்த ரசிகர்கள் உணர்ந்திருந்தாங்களா? அவருடைய படங்களோட இயக்குனர்கள் அதை உணர்ந்திருந்தாங்களா? இல்லை, இப்போ ஏன்னா அவருடைய சில பாடலாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் படத்தில் பார்த்தா ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும். அது காட்சிப்படுத்தல கூடிய உங்களுக்கு இந்த நீங்கள் அது நிறைய தமிழ் சினிமாவில் அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. எம்எஸ்வி பாட்டில் வந்து காதல் ராஜ்யம் என்னது, அந்த காதல் ராஜ்யம் என்ன, அது வந்து பாருங்க ஒரு குதிரையில் அந்த சிவாஜி உட்காந்துட்டு வருவார், மஞ்சுளா நடந்துட்டு வர்ற மாதிரி ஒரு காட்சியை அதை சரியாக படுத்திருக்கோம். பட் சில படங்களில் பிரமாதமாக காட்சிப்படுத்தி. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என் கண்மணி காதலி அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த அதில் கவுண்டர் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் காட்சிப்படுத்தலாம் இருக்கும். சில படங்களில் காட்சின்றது மணிரத்னம் படங்களில் வந்து காட்சிப்படுத்தலாம் இருந்திருக்கு, சில படங்களில் இல்லை. அது அந்த டைரக்டர் தான் நம்ம சொல்லணும். இப்போ இளையராஜாவை சந்திச்சிருக்கீங்க, பல தருணங்களில் பேசுகிறீங்க. அவருக்கு எப்போதாவது தன்னுடைய பாடல்கள் சரியாக படமாக்கப்படவில்லை அப்படிங்கிற வருத்தம் இருந்திருக்கு, அதை சொல்லியிருக்காரு? இல்லை, அதை நான் கேட்கல. நான் அவர்கிட்ட கேட்டேன். அவருடைய மிகச்சிறந்த பாடல்கள் வந்து வெளியே இருக்குது, ஆனால் படங்கள் இடம் பெறலை. அதை கேட்டேன் ஒரு தடவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தம்புது காலை பொன்னிற வேலை படத்தில் வரல. காதல் ஓவியம் கண்டேன் கனவோ நினைவோன்னு அந்த கவிக்குழுக்காக ஒரு பிரமாதமான பாட்டு. அந்த சமயத்தில் சுஜாதா 13 வயசு இருக்கிறதுல அந்த ஒரு பாட்டை நீங்கள் அதை கேட்டு பாருங்கள், ரொம்ப பிரமாதமான ஒரு பாட்டு இருக்கும் அந்த படத்தில். அப்புறம் ஆழக்கடலில் தேடிய முத்து ஆசை. இப்போ அந்த இதில் கூட அந்த சூர்யா நடித்த ஜெய் பீம் அந்த படம், அதில் வரும் அந்த எங்க ராஜா கண்ண, ஏன்னா அதில் ஹீரோவுக்கு பேர் அந்த பாட்டு. அந்த படம், அந்த படத்தில் அந்த பாட்டு இடம் பெறலை, அது படத்துக்காக போட்டாங்க. இப்படி நிறைய சிறந்த பாடல்கள் அவருடைய இளையராஜாவுன்னு ஒரு 10-15 பாடல்கள் 20 பாடல்கள் வந்து அவர் பிரமாதமான பாடல்கள் வந்து திரைப்படங்களில் இடம் வரல. அதை பற்றி கேள்விப்பட்டேன், கேட்டேன். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தால் நீங்கள் பிரமாதமாக போட்டு வச்சிருக்கிற அந்த பாட்டு
ஒரு இன்னொன்று ஒரு குறிப்பான படம் மலர்களே நாதஸ்வரங்கள்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து முதலா அவங்க வந்து சிற்பி பாலசுப்ரமணியத்தை வச்சு அந்த பாட்டு எழுதி அருமையான பாட்டு. நீங்கள் இன்னொரு கேட்டு பாருங்க. அந்த கிழக்கே போகும் ரயிலில் அந்த பாட்டு வரல, ஆனால் அது அந்த ரெக்கார்டிங்கில் இருக்கும், நீங்கள் கேட்கலாம், படத்தில் வரல. அதுக்கு அவரு அவரு அது இயல்பாக தான் எடுத்துக்கிட்டாரு. தொடர்ச்சியாக இளையராஜாவோட பாடல்கள் நல்லா இருக்குது. தொடர்ந்து அவருக்கான படங்களில் ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. பின்னணி இசையும் சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரஹ்மானோட வருகை நிகழ்து. அது எப்படி இளையராஜாவோட ஒரு பயணத்தில் ஒரு உடைப்பை ஏற்படுத்துது? இளையராஜாவுக்கும் சில தயாரிப்பாளர்கள், ப்ரொடியூசர்ஸ் அதான் டைரக்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக தான் அந்த சமயத்தில் தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டி, ஆளுமையாக திரையுலகத்தில் நீங்கள் நடிகர்களுக்கு இடையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக இன்னைக்கு அவர் எம்ஆர்ஜி ஆயிடுறாரு. அப்போது அதில் சில டீல் பண்ணுறச்சில ஒரு டைரக்டருக்கு சில பிரச்சனை இருந்திருக்கலாம், ஒரு தயாரிப்பாளருக்கு பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லை அந்த படத்தின் கதாநாயகனுக்கு கூட பிரச்சனையாக இருந்திருக்கலாம். ஸோ எல்லாரும் இது சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய எத்தனையோ கோடிகள் புழங்குற முதலீடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அவங்க வந்து தங்களுக்கு வேண்டியதை சில செய்யணும்னு நினைக்கிறச்சில, சரி நம்ம இன்னொன்று போட்டு செய்யலாம், நம்ம செய்கிறதெல்லாம் நினச்சதெல்லாம் வரணும்னு நினைப்பாரு. அந்த சமயத்தில் ரஹ்மான்ங்கிற ஒருத்தர் தேவைப்பட்டார். அவர் கரெக்டாக வந்தார். அவருக்கு வந்து மாடர்னைசேஷன், அந்த அந்த ஒரு ரெக்கார்டிங்கில் ஒரு டிஜிட்டலில் நீங்கள் வந்து ஒரே டேக்கில் எல்லாம் இருக்கிற ஒரு லைன் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது மாடர்னைசேஷன் இருக்குல்ல, அந்த எலிமெண்ட்டாக அவர் கொண்டு வரார். பட் ஆனால் இளையராஜா வந்து ஒரு 40-50 ஆண்டுகளாக தொடர்ந்து டாமினேட் பண்ண மாதிரி எனக்கு ரஹ்மான் வந்து அப்படியே டாமினேட் பண்ணி எல்லா பாடல்களுமே சிறந்த பாடல்கள். இளையராஜாலே சில பாடல்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக இல்லாமல் சில பாடல்கள் இல்லாமல் இருக்குது. ஆனால் பெரும்பாலான பாடல்கள் வந்து நம்ம மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லைனாவது நம்மளுக்குள்ளே இருக்குது. ரகுமானும் நிறைய சிறந்த பாடல்களை போட்டிருக்காரு. இளையராஜா வந்து இவ்வளவு வருஷம் அவரால் சஸ்டெயினாக இருக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். நான் வந்து இது எப்படி நீங்கள் பார்க்கணும்னா, ஒரு பையன் வந்து 4 பாட்டு எஸ்பிபியை விட பிரமாதமாக பாடியிருக்கலாம். ஆனால் எஸ்பிபியை மாதிரி 45 வருஷம் ஒருத்தரால் அதே தரத்தோட பாட முடியும். அதுதான் இளையராஜாங்கிற. இத்தனை வருஷமா அதே தரத்தோட இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க இப்போ சில கருத்து வேறுபாடுகளால் ரஹ்மான் வர்றாருன்னா, அது கருத்து வேறுபாடுகள் 80கள்லையும் இருக்குது. சந்திரபோஸ் இசையமைக்கிறார், பட் அந்த ஒரு ஆள் இல்லை உங்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்கல. இல்லை இப்போ இளையராஜா வந்து தமிழ் வாழ்க்கையோட எல்லா விதமான உணர்வுகளுக்கும் ஏதோ ஒரு பாட்டை வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அது வந்து ஒரு காலகட்டத்தோட தேவையாக இருந்ததா? ஏன்னா இப்போ வர்ற சினிமா படங்களில் வந்து பாடல்களுக்கு முக்கியத்துவம் அந்த தலைமுறைக்கான தேவை தான், அப்படி தான் நினைப்பேன். ஒரு மாடர்ன் வேர்ல்டு வருதுல, இப்போ பீட்டில்ஸ் எல்லாம் 60களில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபினாமினா எமர்ஜ் ஆகுறாங்க. அவங்க அந்த 60க்கு முன்னாடியே அவங்க வந்துடுறாங்க. அவராங்க மேற்கத்திய இசைத்தட்டுகளெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த ஒலி சேர்க்கைகள் இருக்கு இல்லையா, அது பற்றிலாம் நம்ம இருக்குது. இது மாதிரியான நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒன்று கிடைக்குமான்னு நம்மளை பிறகுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பூந்தொழில் தான் அந்த மனதில் என்ன நினைவுகளோன்னு ஒரு பாட்டு இருக்கும், கேட்டு பாருங்க. அது ஒரு பக்கம் அப்படியே கிட்டார் வாய்ச்சிட்டு இருக்கும், ஆனால் மெலோடி அப்படி ஒரு மெலோடி ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தமிழ் சினிமாவில் சாத்தியமான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல. எல்லாமே சாத்தியம், உலகத்தில் இருக்கிற எந்த இசையையும் நாங்கள் கொண்டு வந்துடுவோங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நன்றி கோலப்பன். நம்முடைய நேயர்களுக்காக இளையராஜா குறித்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி.